இல்லை, ராஜினாமா நான் அன்றைக்கி கொடுத்தது தான். நான் அதை கொடுத்துருக்குறேன். நிர்வாகக் குழுவில் அவங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்களாம் முடிவெடுக்கிறதா. பட் எனக்கு என்னென்னா, என்ன காரணங்கள் என்னுடைய அறிக்கையில் நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன், ப்ரெஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நான் அந்த அறிக்கை இது இன்றைக்கும் அதில் மாற்றம் கிடையாது. பொதுவாக இந்த பிரச்சனையே முதல்ல எதனால் வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா சார்? ஆமாம், நான் அதனால் அறிக்கை நான் பின்வாங்கலையே. அன்றைக்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின்வாங்கலையே. நான் மதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பேரை சொல்லி துரை வைகோ அவர்கள் வாழ்கன்னு தொண்டர்கள் கோஷம் அனுப்புகிறாங்க. உங்களுக்கும் வரவேற்பு இல்லை. தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது, அதில் எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறத சொல்லலை. என்கிட்ட கேட்ட எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன் நான் சம்மந்தப்பட்ட விஷயம்னால நான் இதில் சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை நீங்கள் மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்கள் பிரதிபலிங்கன்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய கருத்தாக நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்டயே நான் சொன்னதில்லை. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கட்சிக்கு நீங்கள் 4 வருஷம் தான் ஆகுது, ஆனால் 32 வருஷம் சீனியர் ஒருத்தர் ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் பொதுவாக உங்கள் கட்சியினர் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இயக்கத்தினர் பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல. இன்றைக்கி இருக்கிற அங்கே நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லா மூத்த நிறுவனம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் கேட்கணும். சும்மா பதிவு போடுற சோஷியல் மீடியாவில் 10 பேர் வச்சு ஃபேக் ஐடி வச்சு பதிவு போட்டதெல்லாம் வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. கட்சி யாரு முன்னாடி நிற்கங்கிறது உங்கள் பத்திரிகை நண்பர், தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிர்வாகிகள் உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த அறிக்கைக்கு அப்புறம் பேசினாங்க, நிறைய பேர் பேசுனாங்க. நான் சொன்னது இதுதான் ஒரே வார்த்தை. நீங்கள் நான் உங்களுடைய முடிவாக இருக்கட்டும், நீங்கள் கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை நீங்கள் தலைமையிட்ட நீங்கள் நிர்வாகக்குள்ள சொல்லுங்க, தர இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அங்கே நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொல்ல போகிற தீர்மானம் போடுறதில்ல, என்கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, அது உங்களுடைய முடிவு, கட்சிக்காரங்களுடைய முடிவு. இது என்ன நான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கையை நான் அன்றைக்கி கூட அறிக்கை கொடுக்கல. அன்றைக்கி நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்திங்கன்னா இந்த தோழர்களால தான். ஏன்னா உட்கட்சியில் நடந்த விவசாயம் அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வெளியில் போட்டு கட்சிக்குள்ளே இப்படி இருக்கிறது குழப்பத்தை வீணாக உருவாக்குனதே அந்த தோழர் தான்.